சீமான் அவர்களுக்கும் எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமா எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 2021 திருவள்ளூர் எஸ்பியாக இருந்தேன். சென்னை பெங்களூர் ஹைவேஸில் உங்களுக்கு தெரியும் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் ஒரு பிரச்சனை. நிறைய பெண் பிள்ளைகள் ஏறத்தாழ ஒரு 9000 பெண் பிள்ளைகள் அந்த சென்னை பெங்களூர் ஹைவேல உட்காந்துட்டாங்க. நிறைய செய்திகள் அந்த நேரம் கவர் பண்ணிங்க. திருவள்ளூர் எஸ்பியா நான், செங்கல்பட்டு எஸ்பி, காஞ்சிபுரம் எஸ்பி 3 பேரும் ஸ்பாட்டில் இருந்தோம். அந்த ஹைவேஸை எதனால் அந்த ஹைவேஸை போய் அந்த பெண் பிள்ளைகள் உட்கார்ந்து அந்த ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் என்பவர் 9 பெண்கள் இறந்துட்டாங்க, கணக்கிலே கொண்டு வராமல் அவங்க பாடியை கோவிட்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யூடியூப்பில் முற்றிலும் பொய்யான ஒரு தகவலை போட்டு அதை நம்பி அந்த பெண் பிள்ளைகள் வந்து ரோட்டில் உட்காந்து பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு சென்னை பெங்களூர் ஹைவே. இந்த இஷ்யூ சம்பந்தமாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தோம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே குண்டாஸ் டிடென்ஷன் பண்ணியிருந்தோம். திருவள்ளூர்லேருந்து அப்புறம் நான் மதுவிலக்குக்கு பணி மாறுதலில் சென்று விட்டேன். அதுக்கப்புறம் திருச்சியில் பணியில் இருக்கும் பொழுது இன்னொரு புகார் வருது சாட்டை துரைமுருகன் மேலேயே. அவர் திருச்சி சோமரசம்பேட்டையில் வாழ்கிறாரு. அந்த புகாரில் அவரை கைது பண்ணுறோம். அதிலிருந்து ஒரு சில நாட்கள் கழித்து 11/7/24 அன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்துகிறாரு. அந்த சந்திப்பில் என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாக, அவசியமே இல்லாமல், முகாந்திரமே இல்லாமல் தாக்கி பேசியிருந்தார். சாதி ரீதியாக செயல்படுறேன், பிறப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க போக்கு. நான் என்னுடைய அஃபிஷியல் டியூட்டியை திருவள்ளூரில் செஞ்சேன், அஃபிஷியல் டியூட்டியை திருச்சியில் செய்கிறேன். ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவங்க எல்லா கட்சிகளில் யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். இவர் இதன் மூலமாக என்னைய மிரட்டி பார்க்கலான்னு நினச்சார். இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தால் நான் இல்லை. இந்த சந்திப்பில் அவர் பொதுவாக காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, ஏன் கட்சிக்காரரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதிகாரியை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்ல நினச்சார். எனக்குள்ளர ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செஞ்ச நடவடிக்கைக்காக முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு. என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய மனைவி, அவங்களும் காவல் கண்காணிப்பாளர்.